அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த கலியுகத்தில் கயந்தாய்மை என்றும் இல்லா புறந்தூய்மை என்றும் வேந்தார் என்பம் மாய்ந்தாருக்கு சமம். ஆமாம், இறந்தவனால் எப்பொழுது ஒருவனுடைய நிலையை அறிய முடியாது மற்றவர்களுக்கு நல்லவன் என்று காட்சி கொடுக்கின்றானோ அவனால் இந்த உலகத்திற்கு இறந்தவனால் எந்த பயனில்லையோ அதே போல் இவனாலும் எந்த பயனும் இருக்காது. இல்லை, எல்லாத்தாலையும் ஒரு பயன் உண்டு. நம்ம சித்தி சொன்னா தூஷ எல்லா உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு பலன் உண்டு இந்த உலகத்துக்கு. ஆனால் அத்தனை பலனும் இறைவனுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் ஞானியால் இந்த உலகத்துக்கு எவ்வளவோ அறிவுரைகள், எவ்வளோ ஆன்மீகம், எவ்வளவோ புத்திசாலித்தனம், எப்படிலாம் வாழணும், எதை அடையணும்னு எத்தனையோ மகான்கள் சொன்ன போதனைகள். ஆனால் அந்த மகான்களுடைய வார்த்தையை இந்த பாழாப்போன மனிதனால் எடுக்க முடியல, எடுத்து வாழ முடியல. காரணம் புலனாசை, உலக ஆசை. அடுத்த தன்னை பார்த்து வாழாமல் பிறரை பார்த்து வாழும்போது அவன் பிறருக்காக வாழும்போது தன்னை மறந்துடுறான். தன்னை மறந்து வாழும்போது தன்னை படைத்த தலைவனை மறந்துடுறான். அந்த தலைவனை அறியன்னு சொன்னால் தன்னை உணரணும். முதல்ல மனிதன், நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், மனிதா நீ கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாது. கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது, கடவுளுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நீன்னு சொல்லி நான்னு சொல்கிறேன், நீ யாருன்னு தேடிப்பார். உன்னை நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ நீ கடவுளை தெரியலாம். உன்னை தெரியாத வரைக்கும் ஒருபோதும் எவனாலையும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சிவவாக்கியர் ரொம்ப அழகாக சொன்னார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணில் கடவுளை தேடி செத்தவன் யாருன்னு சொல்ல முடியாது. ஊர் ஊராக தெரிஞ்சாண்டா கடவுளை தேடி. ஆனால் அவன் எங்கேயுமே அந்த பேரொழியை கண்டுபிடிக்க முடியல. சரி, கண்டுபிடிக்க முடியாத பேரொழியை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தி கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேனர். இதாண்டா சத்தியம். உனக்குள்ள நீ கடவுளை எப்போ தேடி ஒரு இடத்துல உட்காரையோ கடவுளோட நீ கூடி வாழ்வ. ஆனால் கடவுளை தேடி உலகம் ஃபுல்லாக சுற்றினோட கண்டுபிடிக்கவே முடியாது. நீ உலகத்தை தான் சுற்றி பார்த்துன்னு வரணும். அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான். கடவுள் அங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா கடவுள் இல்லாத இடத்துல தான் நீ போய் கடவுளை தேடினுக்கிற. கடவுளுடைய சிலை இருக்கிற இடத்துல தான் கடவுளை தேடினுக்கிற. ஆனால் கடவுள் இருக்கிற இடத்துல மறந்துட்ட. ஆட்டை தோல் மேலே போட்டுன ஆடுகானன்ற மாதிரி கடவுளை உள்ளே வச்சுன்னு வெளி உலகத்தில் கடவுளை தேடினா எங்கே கடவுள் கிடைப்பான்? அதனால் உனக்குள்ள கடவுளை தேடு. நீ யாருன்னு தேடு. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா கடவுள் யாருன்னு தெரியும் உனக்கு. உன்னை யாருன்னு தெரியாத வரைக்கும் கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் உலகத்தில். அதனால் தன்னை அறியணும் முதல்ல, அப்புறம் தான் தலைவன் அறிய முடியும். தன்னை அறியாதவனுக்கு தலைவன் தெரியவே தெரிய மாட்டான். உண்மை சத்தியம். அதனால் உண்மையை தேடுங்க. உண்மையை தேடுனா இந்த உலகத்தில் நீ ஜனனம் எதால் பண்ணிய இந்த உயிரால் பண்ண அந்த உயிர் ஏணிப்படி மாதிரி அதை பிடிச்சிக்கின்னு அந்த இறைவன் தேடுங்க. உடலை பிடிச்சிக்கின்னு இறைவனை தேடுனா ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. மண்ணில் போகிற உடல் இது. இதால் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உடலுக்குன்னு தனித்த அறிவு கிடையாது. உயிருக்கு தனித்த அறிவுகள் செத்து போய்க்குது. ஒரு உடல் எல்லா இதுவும் இருக்குது, அதில் ஏதாவது செயல் உண்டா? அதில் அப்போ எது இருந்தால் அது செயல் புரியுது? உயிர் இருந்தால் தான் அது செயல் புரியும். அப்போ உயிர் தான் உண்மை பொருள், பொய்ப்பொருள் இது. அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நிரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா நொந்த சோத்தை வெந்த சோத்தை நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா. காயமே இது பொய்யடான்னா. ஞானிகள்லாம் இந்த உடல் பொய்யன்னா, அஞ்ஞானிலாம் இந்த உடலை மெய்யன்னா. மெய்வாய் கண்மூக்கு செவின்னா. அஞ்ஞானிக்கு இதெல்லாம் உண்மையாக தெரியுது, மெஞ்ஞானிக்கு இதெல்லாம் பொய்யா தெரியுது. அப்போ மெஞ்ஞானத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது இந்த பொய்யான உடலை மறந்து மெய்யான உயிரை தேடி போனோம்னா இறைவனை பார்க்கலாம். ஆனால் இந்த உடலை நம்பி உடல் மேலே வேஷம் கட்டுறதால ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா நல்ல உள்ளத்தை விரும்புகிறான் கடவுள், இந்த உடலை விரும்பலை. ஆனால் உடல் மேலே எவ்வளோ வேஷம் கட்டியும் அது மண்ணோட போதே தவிர எந்த விண்ணோட போகிறது இல்லை. விண்ணோட போனோன்னா உன்னுடைய ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு.
இந்த உயிரை கொண்டு எவங்க ஒருத்த ஆன்மாவை அறியிறானோ அந்த ஆன்மா மட்டும்தான் விண்ணுக்கு போகும். மீது எல்லா உயிரினங்களும் மண்ணில் தான் சுற்றும். ஆமாம் சார். அப்போ இந்த உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும், உயிரை தன்னுடைய ஆன்மாவில் சேர்க்கணும். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம் பண்ணிட்டு. எல்லா மகான்களும் சொன்னாமா மனசை சாகடிட்டானா. ஏன் சாகடின்னு சொன்னான்? மனம் இருந்தால் மார்க்கம் இல்லை. இங்கே உலகத்தில் மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. இறைவங்கிட்ட மனம் இருந்தால் மார்க்கமே கிடையாது. அப்போ இந்த மனசை சாகாட்சி நான் அவன் படைச்ச பொருள் அவனுக்கு அடையாளம் இந்த இறைவன் உன்னை காந்த மாதிரி போட்டு இழுத்துறான்டான்னா. ஆனால் இந்த மனிதனுக்கு அடையாளமற்ற பொருள் மேலே நம்பிக்கை இல்லை. அடையாளம் உள்ள போல நம்பி வாழ்ந்துன்னுக்கிறான். அது கடைசி காலத்தில் ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த ஏமாற்றம் வரக்கூடாது. இந்த பாதையில் பயணம் பண்ணுங்கன்னு தான் இவ்வளோ 40 வருஷமாக பேசின்னு இருக்கிறேன். இதுக்கு மேலே அவங்களுடைய விருப்பம், இதை யாரையும் கட்டாயம். அப்போது இந்த பாதையை பயணம் பண்ணுறதும் பண்ணாததும் அவன் மனமே காரணம். ஆமாம் சார். பேசுறதும் சிவமே, எல்லாம் சிவமே, எல்லாமே சிவமயம்தான். சிவம் இன்னும் ஒன்று இல்லைன்னா ஜீவன் இன்னும் ஒன்று இல்லை. பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஜீவன் அப்படின்னா உயிர், ஜீவன்னா அது இளமை. ஆனால் இந்த ஜீவனாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா இளமையாகவே இருந்து சாகுது. ஆனால் இந்த உடல் மட்டம் முதுமை வருது. இந்த உடல் முதுமை வரும்போது இது சாகுது, அது இளமையாகவே இருக்குது ஜீவன். அந்த இளமையாகவே இருக்கப்பட்ட ஜீவன் திருப்பி பிறப்படுகிறது, திருப்பி இளமையாகவே இருந்து சாகுது. அப்போது இந்த இளமையாக இருக்கப்பட்ட ஜீவன் முதுமை அடைய வைக்கணும். அப்போ அதுக்கு உழைப்பை தரணும், அதுக்கு முதுமை வர வயசுக்கு வழிவகுக்கணும். அப்போ அது முதுமை பெறும்போது அந்த ஜீவனாகப்பட்ட இளமையில் இருந்த ஜீவன் முதுமை பெறும்போது அந்த முதுமையில் இருந்த ஜீவன் தான் சிவமாக்கப்படுது. அப்போ அந்த சிவமாக்கப்படும் போது அது எதிலிருந்து தோன்றியதோ அதிலே போய் இணையுது. இணையும் போது பிறப்பு தவிர்க்கப்படுது. கடவுள்ன்றது கண்ட இடத்துல தேடுற பொருள் இல்லை அது. அதனால்தான் சொன்னார் பட்டினத்தார், ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள்ன்றத ஊரு நாடு பூரெல்லாம் சுற்றி தெரிஞ்சுக்கினுக்கிறடா, ஆனால் இன்னும் உனக்கு கடவுள் தெரியலடான்னார். அதனால கடவுள் இல்லாத இடத்துல நீ வாழ முடியாதுடா, ஒரு உயிரினம் கூட வாழாதடா அப்படின்னு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாருன்னா. கடவுள் என்ற பொருளை மனசுல சுமடனா அக்கில் வச்சு சுமந்துங்கிறியாடா. பட்ட பகலை இரவென்ற கூறிடம் பாதகரேன்னா, முட்டாள்கள் நீங்க அப்படின்னா. காசு வரை நான் நடந்தேன், கால் எழுத்து போனேன், வாசி ஏற மறந்தேன். காசிக்கு போன கடவுளுக்கு தானே, அங்கேயும் ஒன்றும் கிடையாது, அங்கேயும் கோயில் கோலம் தான், இங்கே மாதிரி தான், எல்லாம் ஒன்று. எங்க போனாலும் கடவுள் கிடையாது. கடவுள் உனக்குள்ள வச்சு நீ சுமந்து திஞ்சிங்கிற. அதனால நான் காசிக்கு போயிருந்தாலும் பெரிய ஆளு, இமைக்கு போயிருந்தாலும் பெரிய ஆளு, இமயத்துல போன கடவுளை உட்காந்துங்கிறார் வான்னு கூப்பிட்டுக்கிட்டு எங்க போனாலும் இல்லை. உனக்குள்ள உன்னை தேடு. உன்னை தேடி நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ கடவுளை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சாமி என்னுடைய தத்துவம். ஆமாம் சார். அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் ஐயா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மற்ற நாட்டிலையும் இந்த மாதிரி நடந்துன்னு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற நாட்டிலையும் பெண்களுக்கான ஒரு ஏதோ போதாத காலமுன்னு தெரியல ஐயா, இந்த மாதிரி நடந்துன்னு இருக்கு, வரதட்சணை கொடுமைன்ற மாதிரி எல்லாம். இப்போது நான் போன முறை பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசினேன். ரொம்ப நான் வீடியோ போய் பார்க்கும்போது என்னடா இது இப்படியெல்லாம் நம்ம சிரிச்சிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு, அந்த சிரிப்பு எனக்கு இறைவன் ஐயா தான் கொடுத்தது. ஏன்னா நான் 1.5 வருஷம் என் முகத்தில் சிரிப்பே இல்லை ஐயா. ஸ்கூல் போவேன், பசங்க தான் என்னோட உலகமே, இந்த குழந்தைங்க தான் என்னோட உலகம். வீட்டுக்கு வந்தால் ஏன் வீட்டுக்கு போகிறோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த உயிர் போகிற நிலமெல்லாம் அங்கே இருக்கும் ஐயா. அது பர்சனலெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. இப்போ 2 பெண்கள் இறந்துட்டுருக்காங்க, அது பப்ளிக்காக வந்திருக்கு. அப்போது அந்த மாதிரி கேட்டகரியில் தான் நான் இருந்தேன். ஏன்னா இப்போது நான் இவ்வளோ சந்தோஷமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் ஏதோ ஒன்று நினைக்கலாம், என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு மனசில் துக்கம் இருக்கோ அதை இறைவன் போக்கி அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறாரு. அதுதான் ஐயா உண்மை. இப்போ என்னோடய லைஃப் நான் சொல்கிறேன். எனக்கு திருமணம் ஆனது ஐயா. மற்றவங்களுக்கெல்லாம் 1 மாதம் கழிச்சோ இல்லை 1 வாரம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ தான் பிரச்சனையே வரும். அன்றைக்கே திருமணமான அன்னைக்கு மறுநாளே எனக்கு வந்தது. இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் இந்த போராட்டங்கள் போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல அவங்க புரிஞ்சிக்கல. அவங்க என்னை எந்த துன்புறுத்தும் பண்ண மாட்டாங்க, ஆனால் மென்டல் டார்ச்சர் நிறைய இருக்கும்.
இது வந்து வெளியிலையும் சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என் வாயால் நானே வேணான்ற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஐயாவை பார்த்துருக்க முடியாது அங்கெல்லாம் இருந்திருந்தா. அப்புறமா இது எப்படி நான் ஒரு நாள் முடிவு எடுத்துட்டேன், ஐயா நம்ம வந்து இனிமேல் இருக்கவே கூடாது இந்த உலகத்தில். நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ வந்து ஒரு சிறப்பாக வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குது. இது வந்து நம்மளால் இதெல்லாம் கெட்டு போகணுமா, நம்ம இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே கூடாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே இந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு சோறு பக்கம் திரும்பிட்டேன். அம்மா கூப்பிடுறாங்க, எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஐயா திரும்பியே பார்க்கவே இல்லை, ப்ரஷ் பண்ணலை, ஒன்றுமே பண்ணல. அழுந்துட்டே முகம்லாம் வீங்கி போச்சு. ஒரு நாள் தான் அதை நான் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு முடிவு வந்துடுச்சு. நான் நாளைக்கு போயிட்டு மண்டே ஸ்கூலில் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு மறுநாள் வந்து நம்ம இல்லாமல் ஆயிடணுன்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா இது அப்படியே எடுத்தாச்சு, அந்த எண்டுக்கு போயாச்சு. அப்புறம் ஸ்கூல் திங்கக்கிழமை போகிறேன். உள்ளே போய் என்ட்ரி ஆகிறேன். ஐயா வேன் வந்து ஸ்கூல் அந்த வாசல்லே நிற்கும். போன உடனே அந்த குழந்தைங்க எப்படி தான் அது என்னை பார்த்தாங்கன்னே தெரியல. ஐயா ஒரு 20 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, எல்கேஜி படிக்கிற பசங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஐயா கட்டி பிடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு அந்த எண்ணம் மாறிடுச்சு. நான் இன்றைக்கி எல்லாரையும் பார்த்துட்டு போய் நாளைக்கு இல்லாமல் ஒரு முடிவு வச்சுருந்தேன்ல, அது அந்த நிமிஷம் அந்த செகண்ட் மாறிடுச்சு. ஐயா அப்புறம் என்கிட்ட நான் அந்த 15 இயர்ஸ் அங்கே நான் வேலை செஞ்சுருக்கேன் இல்லையா, என்கிட்ட படித்த அந்த எல்கேஜி குழந்தைங்க இப்போ 10th 9th இந்த மாதிரி படிக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைங்கள்லாம் வந்து என்னை ஹக் பண்ணிட்டு போகுது, கட்டி பிடிச்சிட்டு போகுது. மேம் உங்களை பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி மட்டும் இதெல்லாம் நடக்குது. அப்புறம் நான் கிளாஸில் போயிட்டு உட்காந்து யோசிக்கிறேன், நம்ம 35 வயசு வரைக்கும் தனியாக தான் வாழ்ந்துருக்குறோம், யாரோட துணையும் இல்லாமல். இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு. நம்ம ஏன் அவங்களுக்காக உயிரை விடணும்? இவ்வளோ பேர் நமக்காக அன்பு செலுத்தி இருக்காங்க இல்லையா, இது எவ்வளோ பெரிய விஷயம். கடவுள் கொடுத்ததை நம்ம ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டேன். ஐயா அந்த இது அப்புறம் அந்த முயற்சியை பண்ணவே இல்லை நான். அதுக்கப்புறம் அந்த எண்ணமே போயிடுச்சு. ஒரே நாள் அது நரகம். ஐயா அதெல்லாம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த குழந்தைங்களாம் எவ்வளோ அனுபவிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அது கடவுளோட அனுகிரகம், அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், அது என் ஆத்மா முன்னாடி செஞ்ச புண்ணியமோ என்னவோ தெரியல. ஐயா அந்த நிலையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். ஐயா வந்து பார்த்துட்டேன். இனி நான் நினச்சாலும் அந்த பாதைக்கு ஐயா போக விடவே மாட்டார். அது ஒன்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதுதான் ஐயா, அது இந்த மனசு வந்து இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பாட புத்தகங்களில் இந்த பாட்டை ஏன் வந்து அரசாங்கம் சேர்த்து இருந்தது ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் பாய்ஸ் ஸ்கூலில் தான் ஐயா படித்தேன். செங்கம் பாய்ஸ் ஸ்கூலு, அது வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலு. 6th-லேருந்து 12th வரைக்கும் இருப்பாங்க. அங்கே எலிமெண்டரி ஸ்கூல் இருக்குது. அது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கும். அப்போது சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு போய் சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ண போனோம். அங்கே அண்ணன்கள்லாம் எங்களுக்கு வழி விட்டுருவாங்க, ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நான் மட்டும் என்ன பண்ணுவேன், அங்கேருந்து செய்யார் ஐயா பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அங்கே போவோம் ஐயா. அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துன்னு போயிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு அந்த ஆற்றுல ஊற்றி போட்டு அந்த தண்ணி எடுத்து அதை குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு வருவோம் ஐயா. அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி மட்டும் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம், நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம், அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம், அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம், தனம் தேடி உண்ணாமல் திரிய வேண்டாம், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னு பாட்டுது. அப்போது நான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்ன்றது, நான் பெருமாள் கோவில் இருக்காங்க அது வரைக்கும் வந்துட்டேன், ஒரு தெருவு கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அப்போது அந்த பாட்டு ஞாபகம் வருது. அப்போ நம்ம மனசு சொல்லுது ஆற்றுக்கு போக சொல்லி, நம்ம ஏன் அங்கே போகணும், அங்கே போகக்கூடாது இல்லை, இப்போ 12:30 மணி ஆகுது இல்லை, அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது இல்லைன்னு திரும்பி வந்துட்டேன் ஐயா. இது அப்போல்லாம் கிளாஸில் பாடமாக இருந்தது. ஆனால் அது இப்போ எடுத்ததால் எல்லாமே தனியார் மயமானதால் இந்த படிக்கிற பசங்களுக்கு அந்த மன தைரியம், அந்த மன வலிமை வராமல் இருக்குது. இது வந்து கொஞ்சம், ஏன்னா இது வந்து உலகம் ஃபுல்லாக போய் சேருது. கண்டிப்பாக இந்த கல்வியாளர்கள்லாம் இதை பார்ப்பாங்க. இதை வந்து சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஔவையார் அழகாக எழுதியிருக்காங்க ஐயா. இது பொக்கிஷம் இல்லையா, இதெல்லாம் பாதுகாக்கணும். தமிழ் மொழிக்கு இது கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இது ஐயா. இது நான் சொல்ல விருப்பப்படுறேன். அப்புறம் இன்னொன்று வந்து சொல்கிறேன் ஐயா,
உலக நாடுகள் வந்து இந்தியா வந்து உலக நாட்டுக்கிட்ட உலக வங்கிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கு. அது நம்ம பேரில் எவ்வளவோ காசு இருக்குது அது தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் ஒருத்தர் மேலேயும் 4000 சில்லறை ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. அது நான் அவங்க அதை வாங்கி அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கெல்லாம் வேலை கிடையாது, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படியோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதையும் அனுபவிக்காதவங்களுக்கே கடன் இருக்கு. அப்போது நான் ஐயாக்கிட்ட பாடம் 3 பாடம் வாங்கியிருக்கேன் ஐயா. அதுக்கு நான் கடங்காரி ஐயா. கடங்காரி தான் நம்மளாம். கண்டிப்பாக கடங்காரி. நான் 3 கோடி நான் கொடுக்கணும். நான் என் வாழ்நாளில் சம்பாரிச்சு இன்னும் நான் எத்தனை பாடம் வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் 3 கோடிக்கு கடங்காரி. அதில் அப்போது பாடம் வாங்கினவங்கெல்லாம் எத்தனை கோடிக்கு கடங்காராக இருப்பாங்க. ஒருத்தர் முழுமையாக பாடம் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் அதை வச்சு வேறெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஐயாவுக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும், எவ்வளோ ஐயா கொடுக்கணும்? ஓடுற அளவு கொடுக்கணும். ஐயோ அவர்கிட்ட போனால் கடன் கட்டணுமே, கடன் கொடுக்க முடியாதுன்னு வெங்கடேஷ் பெருமாள் ஓடுவாராம். திருப்பதி கூட வரும்போது கேட்டால் அவர் கடன் வாங்கிட்டாரு, ஏன்பா அங்கே ஓடுறாங்க போனால் அவர் கடன் கட்ட முடியல. யார்? வெங்கடேஷ் பெருமாளால். உலகத்திலேயே வருமானமான கோயில் இன்ன வரைக்கும் கட்ட முடியலையாம். அதே மாதிரி குருவுக்கும் கடன் கொடுக்க முடியாமல், இந்த கோடியை அடைக்க முடியாமல் அவரை பார்த்த உடனே திரும்பி பார்க்காம ஓடக்கூடிய கூட்டம் தான். உண்மையிலே அதெல்லாம் அடையணும்னு சொன்னால் அவர் சொன்ன பாதையில் நின்னாலே இங்கே கடனுக்கே வேலை இல்லை. நன்றி கெட்டு வந்த வழியை மறந்து தான் வாழறதுக்கு, தான் நிற்கிறதுக்கு, தான் உணர்ந்ததுக்கு காரணமான ஒரு தெய்வத்தை மறந்து மனம் போன போக்கெல்லாம் போக வேணான்ற மாதிரி போனால் எப்போவுமே கடங்காரனாவே வந்து காலம் போல அடிய வேண்டியது. அந்த கடனை தீர்க்கவே முடியாது. நன்றி கடன். இது ஐயா, இதுக்கு தான் நன்றி கடன் பேரா? இதை யாராலும் செய்ய முடியாதுமா. ஆமா ஐயா, யாருக்கும் இதை பண்ணவும் முடியாது. சரி எல்லார்கிட்டையும் வாங்கிட்டேன், இவர்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்கிட்டேன், திருப்பி கொடுத்துலாம். அவர்கிட்ட வாங்கினாவே திருப்பி கொடுக்க மாட்டாங்க சில பேர். திருவள்ளூரின் பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு. அந்த போலிவாக்க சன்னதியில் ஞான முகம் 2. திருவள்ளூரின் பக்கத்திலே